துணை குடியரசுத் தலைவர் தேர்தலில் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளின் உறுப்பினர்கள் மட்டுமே வாக்களிக்க தகுதி பெற்றவர்கள். இதன்படி மக்களவையின் 543 பேரும் மாநிலங்களவையின் 245 பேரும் வாக்களிக்கலாம். அதாவது இந்த தேர்தலில் 788 பேர் வாக்களிக்க தகுதி பெற்றவர்கள். ஆனால் இரு அவைகளிலும் சேர்த்து 6 இடங்கள் காலியாக உள்ளதால் 782 பேர் வாக்களிக்க உள்ளனர். இதில் சரிபாதிக்கு ஓரிடம் அதிகமாக, அதாவது 392 வாக்குகளை பெறக்கூடிய வேட்பாளர் வெற்றி பெறுவார். தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு இரு அவைகளிலும் உள்ள 426 உறுப்பினர்களின் வாக்குகளும் CP ராதாகிருஷ்ணனுக்கு கிடைக்கும். இந்தியா கூட்டணி வேட்பாளர் சுதர்ஷன் ரெட்டிக்கு இரு அவைகளிலும் சேர்த்து 313 உறுப்பினர்களின் ஆதரவு கிடைக்கும். இது தவிர இருபெரும் கூட்டணிகளில் இல்லாத கட்சிகளின் முடிவுகளும் கவனம் பெறுகிறது. 11 உறுப்பினர்களை கொண்ட YSR காங்கிரஸ் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவாக வாக்களிக்க உள்ளது. 12 உறுப்பினர்களை கொண்ட ஆம் ஆத்மி கட்சி இந்தியா கூட்டணிக்கு ஆதரவளிக்க உள்ளது. 4 உறுப்பினர்களை கொண்ட BRS கட்சி தேர்தலையே புறக்கணிக்க உள்ளது. 7 உறுப்பினர்களை கொண்ட பிஜு ஜனதா தளம் கட்சியும் தேர்தலை புறக்கணித்துள்ளது. தற்போதுள்ள சூழலில் CP ராதாகிருஷ்ணனுக்கு குறைந்தபட்சம் 437 வாக்குகளும் சுதர்ஷன் ரெட்டிக்கு 325 வாக்குகளும் கிடைக்கும் என்று தெரிகிறது. இதனால் CP ராதாகிருஷ்ணனுக்கான வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக உள்ளது.